வணக்கம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ஒரு டாப்பு. இது வந்து அப்படியே ரொம்ப எம்ப்டியா இருக்கிறதால, இதில ஏதாவது ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போடலாம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தேட்ல எம்ப்ராய்டிங் ஸ்டாண்டு கூட இல்லாம, கையிலேயே தான் நான் இப்படி ஸ்டிச் பண்றேன். ரொம்ப ஈஸியா, சிம்பிளா, சீக்கிரமாவும் போட்டு முடிச்சிடலாம் இத. நமக்கு ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச்சஸே யூஸ் பண்ணி நான் இந்த எம்ப்ராய்டிங் டிசைனை வந்து போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக போடக்கூடிய டிசைனை வந்து நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டாண்டு கூட இல்லாமல் ஈஸியாக சுலபமாக போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே இது மாதிரி டிசைன் பண்ணி அழகு பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸ்டெம் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டெம்மெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், ஸ்டெம்மெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லீஃப் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லீஃபெல்லாம் நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், போட்டாச்சு லீஃபெல்லாம். இப்போ ஃப்ளவர் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் லேசி டேசி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரில் எம்ப்ராய்டிங் நூல் எடுத்து நான் இப்படி ஃப்ளவர் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா ஃப்ளவரும் இதே மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃப்ளவருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் உள்ளே வந்துட்டு இப்படியே லைன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நடுவில் ஒரு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக இருந்த டாப்பை வந்து அழகாக மாற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டாண்டு யூஸ் பண்ணாமல் கையிலேயே கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.